மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த ஒரு வாரமா எல்லா ஈடி பத்தி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பரபரப்பா. அட ஈடி இதுக்கு முன்னாடி வராததா, இப்பதான் என்ன புதுசான்ற மாதிரி நிறைய விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இந்த ஈடியால என் கைது நடவடிக்கை எதுவுமே இல்லையே, என்ன பண்றாங்க, உண்மையிலேயே ஏதாவது பிஜேபியோட பழிவாங்கப்படலாமா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இதே தாண்டி இன்னைக்கு நிறைய இன்னும் சில தரப்பு நம்மளோட பாஜக அரசு மோடி அவர்கள் ஒரு நாடு, அதாவது பாகிஸ்தான்ல 9 இடத்துல துல்லியமா போய் ஒரு தீவிரவாதத்தை அழிக்கிற அந்த அளவுக்கு டேலண்டா இருக்கிற ஆளுங்க சாதாரண ஒரு இடி ரைடுல ஒரு 2 பேர் தப்பிக்க வச்சுட்டாங்க. ரத்தீஸ், இந்த மாதிரி ஆகாஷ் பாஸ்கர், இந்த மாதிரி எல்லாம் லண்டன் போயிட்டாங்க, துபாய் போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. கண்டுக்க முடியல, அவங்க அதாவது கண்டுபிடிக்க முடியலன்னா இது எப்படி நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்றாங்க. இதுக்கு பதில் தரப்பா சில சொல்றது இடி எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி கைது நடவடிக்கையில சம்மன் அனுப்பணும், சம்மன் அனுப்பலைன்னா அதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்களோட பாஸ்போர்ட் விசா எல்லாம் கேன்சல் பண்ணி இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதெல்லாம் ஒரு வார காலம் தான் எடுத்த கவுத்தவன் எல்லாம் விட முடியாதுன்ற மாதிரி சில கருத்துக்கள் சொல்றாங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய பாஜக தரப்புல இப்ப பீகார்ல எப்படி நிதிஷ்குமார் இண்டி கூட்டணி அவரால் தான் உருவாச்சு, கடைசியில் அங்கிருந்து போய் நிறைய பாஜகவில் ஐக்கியமானது. அதே மாதிரி ஆந்திர சந்திரபாபு நாயுடு நிறைய இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் எடுத்துட்டு போறாங்களாங்கிற கேள்வி வருது. ஆனா உண்மையிலேயே யாரு எப்படி எந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு போனாலும் போலாங்கிற ஒரு இருக்கும். ஆனா உண்மையிலேயே டிஎம்கே மட்டும் பிஜேபி தரப்புல அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை எடுத்துட்டு ஏதாவது ஆட்சிக்கு வேண்டி ஏதாவது அவங்களோட தயவு வேணும்னு பார்த்துட்டா அதை விட கொடுமை எங்கேயுமே இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். இது விட அந்த மாதிரி ஒரு ஆட்சியை தேவையில்லைன்ற மாதிரி தான் நிறைய தேசபக்தியாளர்களோட கருத்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது இடி எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்கு, இதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது தன்னோட சுதந்திரமா வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு, எதா இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தை பார்த்து அவங்க டீல் பார்த்துருக்குவாங்கன்ற இந்த மாதிரி சில கருத்துக்கள் வருது. இதெல்லாம் தாண்டி நம்ம எதுக்காக இந்த மாதிரி சில விஷயத்த பேசணும்னா, சாதாரண ரத்தீஸுங்கிற ஒரு நபர் ஒரு சென்ட் 60 லட்சம் மதிப்புள்ள ஒரு 60 சென்ட் பூமி ஈசிஆர் இடத்துல, ஈசிஆர் பீச் பக்கத்துல ஒரு 300 கோடியில அவர் கட்டிட்டு இருக்கிறாருன்னு சில செய்திகள் வருது. ஒரு நல்ல பார்ட்டி ஆளு, மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பார்ட்டி நடக்கிற இடம், நிறைய ஸ்விம்மிங் பூலோட நிறைய, இந்த அளவுக்கு இது காசு எங்கிருந்து வருதுன்னு ஒரு சில கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி கைதுக்கு அப்புறம் தான், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ரத்தீஸ்க்கு அந்த பொறுப்புன்ற மாதிரி யார் யார் எங்க வாங்கணும், அதாவது எஸ்என்ஜே மேகநாதன், இந்த விசாகன் டாஸ்மாக் அதிகாரி எம்டி, இவங்கெல்லாம் சாதாரணமா எம்டி பொறுப்புல வர்றாங்கன்னா சாதாரணமா ஆட்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்து அந்த அளவுக்கு கை தேர்ந்தவங்க தான் நம்ம சொல்லணும். அப்போ அந்த நெட்வொர்க்குக்கு அதையே அவங்க அந்த மேகநாதன் இவங்க நெட்வொர்க்கையே ஒரு கைட் பண்ற ரத்தீஸுங்கிற போது, ரத்தீஸ் எந்த அளவுக்கு ஒரு முக்கிய வாய்ந்த உதயநிதியோட ஃப்ரெண்டுங்கிற ஒரு விஷயம்தான். இதை தாண்டி என்ன அரசியல்வாதியா இல்ல மக்களுக்காக ஏதாவது பணி செஞ்சிருக்கிறாரா, எப்படி ஒரு மனநிலை பாருங்க. இதெல்லாம் இன்னும் சில விஷயங்கள் இப்போ மாரிதாஸ் சேனல்ல நான் பார்த்திருந்தேன், அதாவது விக்ரம் ஜூஜு அப்படிங்கிற மைய புள்ளியா செயல்படுறதே அந்த ஆளுதான் அப்படின்ற மாதிரி நிறைய இன்னைக்கு அது ஒரு மாஃபியா மாதிரி நடக்குது. இங்க யார் யாரை எங்கெங்க பார்க்கணும், என்ன பார்ட்டி என்ன எல்லா கனெக்ஷனும் கூட அவர் நினைச்சாதான் முடியும், அவர் தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விடுறாருன்ற மாதிரி. அவரோட கலெக்ஷன் வாட்ச் பார்த்தாலே 200 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வசதி படைத்தவரா இருக்கிறாரு. அதாவது அதே மாதிரி ஒரு சில சரக்கு அடிச்சார்னா 85 லட்சத்துக்கு சரக்கு அடிக்கிறாங்களாமா. அடிச்சு 1/2 மணி நேரத்துல உச்சா போய் மப்பு இறங்குற சரக்குக்கு 85 லட்சம் அந்த பாட்டிலோட விலை மதிப்பு அப்படின்னு சொன்னான்னா, எங்க மக்கள் ஒரு பக்கம் கஷ்டப்படுறத பார்த்தோன்னா இதெல்லாம் சரி, நம்ம ஜென்ரலா பேசலாம். இதே மாதிரி இன்னொரு ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் படம் எடுக்கிறாரு, திடீர்னு ஒரு 400 கோடி 500 கோடியில 3 படம் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க. எங்கிருந்து வந்துச்சுன்னு அனைத்துமே நம்ம யதார்த்தமா இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு 10 ரூபாய் கூடுதலா வாங்கி இத்தனை தமிழ்நாட்டு குடிமக்கள், அதாவது மது பிரியர்கள் கொடுக்குற ஒரு அமௌண்டால இந்த அளவுக்கு வாழ முடியும்னா நினைச்சு பாருங்க இதெல்லாம் எப்படின்னு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவையான்ற ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். ஆனா உண்மையிலேயே என்னன்னா நமக்கு தான் அந்த மாதிரி யோசனை. ஏன்னா அன்றாட ஒரு நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ ஏதாவது சம்பாதிக்கிற வழி இருக்கிறவங்களுக்கு தான்
ஒரு அதோட உணர்வுபூர்வமான விஷயம் தெரியும். அதாவது சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமக்கு வயித்துல ஒட்டணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சிலர் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. எவன் வீட்டுல தாலியா இருந்தாலும் சரி, எவன் வீட்டு எப்படியானா என்ன, நான் ஜாலியா இருக்கணும், நான் அமோகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பாருங்க, ஒரு கட்சி நிதி, ஏதாவது ஒரு கட்சிக்காக நிதி வாங்குறாங்க. அந்த நிதி வாங்கி கட்சி வளர்க்கும், இல்லைன்னா கட்சி மக்களுக்காக இருக்குன்னு ஒரு நிதி வாங்கியிருந்தா பரவாயில்ல. அதே ஒரு 10 ரூபாய் வாங்கி இதே அவங்களோட தொண்டர்கள் இல்லைன்னா நிறைய மக்கள் படி நிறைய இருக்கு, இதை செய்யறோம். ஏன்னா இது ஒரு பனிஷ்மெண்ட்டா கூட கொடுக்கலாம். குடிக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பனிஷ்மெண்ட்டா 10 ரூபாய் வாங்கி உங்களால ஒரு நாங்க ஏதாவது பாருங்க, ஒண்ணு வேணாம், திமுகவில் இருக்கிற ஏதாவது ஒரு இது நிறைய பணியாளர் திமுகவில் கொத்தடிமை மாதிரி வேலை செய்யறாங்க பாருங்க நிறைய பேர். அவங்களையே வாழ்க்கையை ஏதோ ஒன்று சாதாரண 20 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம்னு வேலை செய்யறவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி. உதயநிதியோட நண்பர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது மக்கள் வந்து உண்மையிலேயே கோவம் தான் வரும்னு. இப்போ உண்மையிலேயே டிஎம்கே தரப்புல இருக்கிற அந்த தொண்டர்கள் கூட யாருமே இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பாருங்க, நிறைய ஆக்கிரமிப்பு பகுதி அப்படின்னு சொல்லி வீடு எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே ஆக்கிரமிப்பு பகுதியில் கட்டியிருந்தாலும் ஏதாவது ஒன்று விஷயம் இருக்கு. ஆனா ஒரு 300 கோடியில வீடு கட்டுறாங்க, 200 கோடியில வாட்ச் கட்டுறவங்க வந்து உண்மையில இந்த சிந்தனை எல்லாம் வராதான்ற மாதிரி. ஒரு ஆக்கிரமிப்பு பகுதியில இருந்து வீடு இடிச்சிட்டாங்க, நாளைக்கு அவங்களோட வாழ்வாதாரம் எங்க போகுது என்ன ஏதுன்னு ஏதாவது ஒரு கேள்வி ஏதாவது இருக்கு இல்லைங்களா? ஏதாவது அவங்களுக்கு ஒரு தானம் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலான்ற ஒரு எண்ணம். இப்ப நான் இந்த மாதிரி தானம் பண்ணலாம்னு சொல்றது கூட நீங்க கேட்கலாம், என்ன தானம் பண்ற மைண்ட் இருந்தானா அவன் எதுக்கு திருடுவான் அப்படிங்கிற நீங்க சொல்லலாம். ஆனா இதெல்லாம் பொறுக்க முடியலேன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நாளோட ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வாழ்க்கையோட வேதனை என்னன்னு நமக்கு புரியும். ஆனா அசால்ட்டா அத்தனை கோடி ஒரு நாளைக்கு வந்து 1 கோடி பேர் குடிக்கிறாங்கன்னா 1 கோடி பேர்லயும் 10 ரூபாய் போட்டான்னா நினைச்சு பாருங்க. அப்ப இதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு யாரோ சொல்லுவாங்க ஒரு டிவியில், இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லியுமா அலையணும் அப்படின்ற மாதிரி. ஆனா நமக்கு வந்து இது ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு வந்து அப்படி சம்பாதிக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு தான். ஏன்னா வாழ்க்கை மப்பு அந்த மாதிரி இருந்து பழகிட்டாங்க. அதிகாரம் இந்த மாதிரி தான் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இது வரைக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் சில விஷயம் பதட்டமா இருக்கிறாருன்னு நிறைய செய்திகள் வருது. ஏன்னா நிறைய அமைச்சர்கள் எல்லாம் மேல புகார் வந்துச்சு. நிறைய இன்னைக்கு டாப் ரேங்க்ல துரைமுருகன் எல்லாம் கேஸ் எல்லாம் நிறைய ஸ்டேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் கலங்காதவர் இன்னைக்கு வந்து டெல்லிக்கு போறாரு. உண்மையிலேயே பதட்டம் இருக்குன்னு நம்ம சில செய்திகள் சொல்றாங்க. ஏன்னா தான் இந்த இடத்துல வந்து டார்கெட் பண்றதே உதயநிதி அப்படிங்கிற ஒரு செய்திகளும் பரவலா வந்துட்டு இருக்கு. ஏன்னா இடி ரைடு வந்து ரத்தீஷ்குமார் ஆனாலும் சரி, ஆகாஷ் பாஸ்கர் இவங்களெல்லாம் தேடுறது வந்து உண்மையிலேயே உதயநிதி குறிப்பாக்குறதுக்கு தான் அப்படின்ற ஒரு செய்திகள் வருது. இதனாலதான் பதட்டமா டெல்லிக்கு போறாரு அப்படின்ற செய்திகள் வருது. இதெல்லாம் தாண்டி இன்னி நமக்கு வந்து நிறைய கனிமொழி அவர்கள் வந்து நிறைய விஷயம் வந்து இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு நம்மளோட ஆப்ரேஷன் சிந்தூர் பத்தி சில விஷயங்கள் சொல்றதுக்கு, நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு, இல்லை நம்மளோட இந்தியாவோட நிலைப்பாடு என்னன்னு தெரியப்படுத்துறதுக்கு போறாங்கன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. மறைமுகமா அமித்ஷாவை சந்திக்கிறாங்க. ஏன்னா ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் ஆகாதுன்னு நிறைய செய்திகள் பரவலா நம்ம பார்க்கறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி மக்கள் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே திமுக பார்த்து எல்லாம் போர் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். நிறைய இன்னைக்கு அரக்கோண விஷயம் எல்லாம் இன்னைக்கு அதிமுக சார்பில் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சின்னு சொல்லி, ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, பொள்ளாச்சியில பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சின்ன மாதிரி சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த விஷயத்தை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு சும்மா விடுற மாதிரி இல்லை. இந்த ஏன் அன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் சிபிஐக்கு கொடுத்தாரு, இந்த கேஸ் நீங்க ஏன் சிபிஐக்கு கொடுக்கறது இல்லை? அண்ணா பல்கலைக்கழக விஷயம்னாலும் சரி, எல்லாமே நீங்க ஏன் தடுக்குறீங்க? சிபிஐக்கு போனதுன்னா யாரு குற்றவாளி என்னன்னு கண்டுபிடிப்பாங்க, நீங்க எதுக்கு தடுக்குறீங்க அப்படின்ற செய்திகளையும் நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து மக்கள் விழிப்படையணும்னு தான் பார்க்கணும். இதெல்லாம் என்னைக்கு மாறும்னா, சாதாரணமா நம்ம சொல்லலாம், ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாலும் அவங்க பாட்டுல ஒரு அரசியலா தான் அங்க பாக்குறாங்களே ஒழிய மக்கள் சார்ந்து பார்க்கணும்னா மக்கள் தான் அதை நம்ம முடிவு பண்ணணும்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இது ஒரு அரசியலா இருக்கலாம். ஜென்ரலா இது ஒரு அரசியல் பார்வையோட பாக்குறவங்களுக்கு வந்து இது அரசியல்ல சாதாரண அப்படின்ற மாதிரி தான். ஆனா ஒவ்வொரு நாளும் உழைச்சி சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் இந்த அளவுக்கு அநாகரிகமா சம்பாதிச்சு இந்த அட்டுழி பண்றாங்களே
அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒவ்வொரு சமாரியம் என்ன மாதிரி நான் எல்லாம் பார்க்குற எல்லாரும் மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தோணும். இதெல்லாம் தாண்டி ஒட்டு மொத்தமா இந்த மாதிரி ஒரு அலங்கால ஆட்சி வந்து இருக்கக்கூடாதுன்னு ஒட்டு மொத்தமா தமிழக மக்கள் முடிவெடுக்கணுமே ஒழிய, இது அரசியல் அது இதுன்னு பார்த்து வேடிக்கை பார்த்து பிரயோஜனமே இல்லை. மக்கள் சேஞ்ச் ஆனா எல்லாமே கண்டிப்பா மாறும். மனிதானி மகத்தானவன்